இதுக்கு மேலேயும் தலைமுடி உதிரும் அப்படிங்கிறது இல்லை, கண்டிப்பாக வளரும். ஹெல்த் இஷ்யூஸை கொஞ்சம் பார்த்துக்கணும். அதை தவிர ஆயில் டெய்லி அப்ளை பண்ணிக்கணும். வாரத்தில் 2 தடவை ஹேர் வாஷ் அப்படிங்கிறது இப்போ தயாரிச்சுக்கலாம். பூலாங்கிழங்கு லைக் என்னென்னா அது ஒரு ஃப்ராக்ரன்ஸை கொடுக்கும். ஃப்ராக்ரன்ஸை கொடுக்கறதோடு இல்லாமல் அதோட கூட கொஞ்சம் ஆயில் கண்டென்ட் இருக்கிறதுனால அது ட்ரை ஆக்காது. ஸோ நம்ம என்ன தான் தயாரிப்புகள் நம்ம தலைமுடி வாஷ்க்கு பண்ணும்பொழுது வெந்தயத்தை நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். வெந்தயம் நிறைய போட்டு அதுலேயே சப்போஸிங் வெந்தயம் அரைக்கலைன்னா 1/2 கிலோ அப்படின்னு சொன்னாக்கா அதில் கூட பச்சை பயிறு அது ஒரு 1/2 கிலோ சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் மட்டும் அரைச்சி வச்சு அதில் கூட கொஞ்சம் இந்த பூலாங்கிழங்கு வாசனைக்கு கூட கலந்து அது எல்லாத்தையுமா சேர்த்து வச்சு அரைச்சி ஹேர் வாஷுக்கு உபயோகப்படுத்தும் போது இட் ஒர்க்ஸ் லைக் எ கண்டிஷனர் ஆஸ் வெல் as இட் ஸ்டிமுலேட்ஸ் த ஹேர் க்ரோத். 50 வயதுக்கு மேலே நம்ம உபயோகப்படுத்துகிற தலைமுடிக்கு உபயோகப்படுத்துகிற தைலமோ இல்லை அதுக்கு உபயோகப்படுத்துகிற வாஷ் பவுடரோ அது முடி வளர்ச்சியை தூண்டுமா இருக்கணும். அதாவது ஸ்டிமுலேட்டிங் த ஹேர் க்ரோத் எதுக்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம உபயோகப்படுத்தணும். அப்ளிகேஷன்லேயே உபயோகப்படுத்தணும். அதெல்லாம் இன்டேக்காகவும் எடுத்துக்கணும்.